ம். இப்போ நோடு 4னாலே ஃபர்ஸ்ட் என்ன சைஸ்? என் வாய்ஸ் ரிப்பீட் ஆகுது. ஓகே. என்ன ப்ரோ சரியாச்சு. ஆச்சு? இல்ல இல்ல, என் வாய்ஸ் ரிப்பீட் ஆச்சு. இப்போ சரியாயிருச்சு. ஆ ஓகே. இப்போ வந்து நோடு 4னா எத்தனை லிங்க் இருக்கணும்? பாயிண்டர் வந்து 4 இருக்கணும். கரெக்டா? பாயிண்ட் 4 இருக்கணும். 4 இருக்கா? இப்போ உள்ள எத்தனை இருக்கும்? உள்ள வந்து 3 தான் போடுற மாதிரி இருக்கும். அப்போ 3 தான் போடுற மாதிரி இருக்குன்னா நம்ம என்ன பண்ணிடலாம், ஃபர்ஸ்ட் 3 வேல்யூ எடுத்து போட்டுடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் 3 வேல்யூ அசெண்டிங் என்ன? ஆர்டர்ல 2 3 5 இருக்குல்ல, ஆல்ரெடி அசெண்டிங் ஆர்டரில் தான் இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை, அது அப்படியே போட்டுடலாம். 2 3 5 போட்டாச்சா? இது ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப் 1 வச்சுப்போம். ஓகேவா? அடுத்து ஸ்டெப் 2. ஸ்டெப் 2ல என்ன பண்ண போகிறோம்? அடுத்த வேல்யூ என்னது? அடுத்த வேல்யூக்கு ஏதாவது இடம் இருக்கா? ஏதாவது ஒரு இடம், 2 இடம், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லை. அப்போ என்ன பண்ண முடியும்னா ஒரு நம்பர் தான் இன்சர்ட் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்து என்ன பண்ண போகிறோம்? இன்சர்ட் 7. இன்சர்ட் 7. ஓகேவா? இன்சர்ட் 7. 7 இன்சர்ட் பண்ண போகிறோம். இதுக்கு எப்படி இருக்கும் பார்த்தோம்னா, இடம் இல்லை இல்லை. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த இமேஜினரியாக எழுதி காமிக்கிறேன். இப்போ 7 இன்சர்ட் பண்ணோம்னா எங்கே வரும்? 2 3 2 3 5 5 7. 7 இப்படி வருமா? இதில் வந்து நான் என்ன சொன்னேன்? மிடில் எலமெண்ட்டை எடுக்கணும்னு சொன்னேன். கரெக்டாக? மிடில் எலமெண்ட்டை எடுத்துக்கணும். இதில் வந்து மிடில் எலமெண்ட் 4 எதுவும் கண்டுபிடிக்க முடியாது. கரெக்டா? ஏன்னா 3யும் இருக்கலாம், இல்லை 5யும் இருக்கலாம். கரெக்டா? இப்போ இன்கேஸ் நான் 3 எடுத்தேன்னா இந்த சைடு வந்து எத்தனை 3 வேல்யூஸ் இருக்கிற மாதிரி வரும்ல, 3 வேல்யூ வர்ற மாதிரி வரும். கரெக்டா? அந்த 3 வேல்யூல ஃபர்ஸ்ட் வேல்யூ என்னது? 2ன்னு ஆயிடுச்சா? 2ன்னு ஆயிடுச்சு. 2 இந்த சைடு என்ன வரும்? இந்த சைடு 3 5 7 வரும். கரெக்டா? 3 5 ஆமா 7. இப்போ என்னாச்சு? இங்கே 2 இருக்கிறதுனால இங்கே 3 வந்துருச்சு. அப்போ இந்த ரெண்டுல என்ன ஏதாவது நம்பர் வருமா? வராது. வராது. அதனால 3 எடுக்க முடியாது. அதனால என்ன பண்றோம்னா நம்ம வந்து மிடில் எலமெண்ட்டா 5 எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ வந்து மிடில் எலமெண்ட்டா சரி. எடுத்துக்கிறேன். இந்த 5 மிடில் எலமெண்ட்டா எடுத்துக்கிறேன். ஓகேவா? 5 மிடில் எலமெண்ட்டா எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மிடில் எலமெண்ட்டை எடுத்துட்டோம்னா ஒரு நோடு வந்து எக்ஸ்ட்ராவா வரும். ஓகேவா? ரூட் நோடு, அது வந்து ரூட் நோடா மாறிடும். அது போக எக்ஸ்ட்ரா கீழே 2 நோடு வரும். ஓகேவா? இப்போ மிடில் எலமெண்ட்டுக்கு எடுத்ததுக்கு இது ரூட் நோடு. ஓகேவா? இது ரூட் நோடு. இதுக்கு கீழே என்ன வரும்னா இன்னொரு 2 நோடு வரும். ஓகேவா? ப்ரோ இது என்ன? இதுவும் நோடு தானே ப்ரோ? இந்த லெஃப்ட்ல ம். போற லைனும் நோடு தானே? ஆமா, இது நோடு. அது ரூட் நோடு. இது வந்து கீழே, அதுக்கு கீழே உள்ள இன்டர்னல் நோட். ஓகேவா? சரி. ரூட் நோட்னா அதான் பேரண்ட். இப்போ இப்படி இருக்கு. இப்போ வந்து என்ன பண்றோம்? இப்போ உள்ள என்ன எழுதும்? உள்ள வந்து ஃபர்ஸ்ட் நம்ம மிடில் எலமெண்ட் எடுத்தோம்ல, மிடில் எலமெண்ட் எடுத்த நம்பரை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ரூட் நோட்ல எழுதணும். 5 எழுதணும். ஓகேவா? எழுதிட்டோம். இப்போ 5க்கு லெஃப்ட் சைடில் யாரெல்லாம் இருக்கா? 2 3 இருக்கா? 2 அப்போ என்ன பண்ணணும்? ஆமா. ஃபர்ஸ்ட் இந்த இந்த இதை கொண்டு போய் இங்கே டைரக்ட் பண்ணணும். இங்கே டைரக்ட் பண்ணணும். இந்த பாயிண்ட்ல கொண்டு போய் இங்கே டைரக்ட் பண்ணணும். அப்போ இங்கே என்ன வரும்? 2 2 2 3 3 வரும். ஓகே. இந்த பாயிண்ட்டை கொண்டு போய் திருப்பி இந்த இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட்டை கொண்டு போய் இங்கே டைரக்ட் பண்ணணும். ஓகேவா? இங்கே டைரக்ட் பண்ணா என்ன வரும்? இங்க வந்து 5 7. 5 7. ஓகே, குட். அவ்வளோதான். சரியா? இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம்? அடுத்த ஸ்டெப் போடலாம். இப்போ இங்கே இடம் இருக்குது. இடம் இருந்துச்சுன்னா நம்ம அதிலே ஃபில் பண்ணிக்கலாம்ல. ஸோ அடுத்த ஸ்டெப் போட தேவையில்லை. என்ன பண்ணலாம்? 11 இருக்கா? இன்செர்ட் 11 11. அப்போ இன்செர்ட் 11னா தேர்ட் ஸ்டெப் வந்து இன்செர்ட் 11. ஓகேவா? இன்செர்ட் 11. 11 எங்கே போடலாம்? 5 3க்கு பக்கத்துல. 3க்கு பக்கத்துலையா? இல்ல இல்ல 7க்கு பக்கத்துல. சாரி சாரி ப்ரோ. ஆ. அப்போ என்ன பண்ணிடலாம்? இந்த இன்செர்ட் 11 வந்து இங்கேயே போட்டுடலாம். என்ன பண்ணலாம்? 11 இங்கேயே போட்டுடலாம். ஓகேவா? 11 இங்கே போட்டால் சரி. பிரச்சனை முடிஞ்சுச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? 17 போடணும். இப்போ வந்து அடுத்த ஃபோர்த் இடம் இல்ல. ஸ்டெப் இன்செர்ட் இடம் இல்ல. 17. இன்செர்ட் 17 இடம் இல்லையா? இப்போ என்ன பண்ணணும்? இடம் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இந்த மெயினாக இதை மட்டும் எடுத்து பார்க்கணும். இந்த 5 7 11 17. 5 7 11 17 இதை மட்டும் எடுத்து பார்க்கணும். ஓகேவா? இதை கரெக்டாக தானே போடுறேன்? ஓகே. 5 7. இப்போ என்ன பண்ணணும்? நம்ம இமேஜினரி எடுத்து பார்ப்போம்ல. இமேஜினரி எடுத்து போகும்போது இந்த இதை மட்டும் எடுத்து பார்ப்போம். ஓகேவா? என்ன பண்ணுவோம்? 5 7 11 5 7 11 நம்ம இன்சர்ட் பண்ண போகிறது 17. இதில் இப்போ மிடில் நம்பர் என்னன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் மிடில் நம்பர் இதில் என்னவா இருக்கலாம்? 7ஆக இருக்கலாம், இல்லை 11ஆக இருக்கலாம். கரெக்டாக? இன்கேஸ் நான் 7 போட்டேன்னா இந்த சைடு எனக்கு என்ன இருக்குது? 5 இருக்குது. இங்கிட்ட 2 ஸ்பேஸ் இருக்கும். கரெக்டாக? இங்கிட்ட வந்து ஆமா. என்ன இருக்கும்? 7 11 17 இருக்கும். இங்கே ஃபினிஷ் ஆயிருக்கு. கரெக்டாக ஆமா. ஃபினிஷ் ஆகும். இப்போ இங்கே 2 ஸ்பேஸ் இருக்கிறதுனால 5க்கும் 7க்கும் நடுவில் என்ன நம்பர் வர முடியும்? ஒரே நம்பர் தான் வர முடியும். 6. கரெக்டாக? 6 மட்டும் தான் வரும். ஆனால் இங்கே ஒரு ஸ்பேஸ் வேஸ்ட்டாக போதா? அப்போ அதனால நான் என்ன ம். பண்ண முடியாது? 5 எடுக்க முடியாது. இது வந்து 5 வந்து பாசிபிள் இல்லை. 7 வந்து பாசிபிள் இல்லை. அதனால என்ன பண்ணுறேன்? 11 எடுத்துக்கிறேன். 11 மிடில் எலிமெண்ட் எடுக்கிறேன். 11 மிடில் எலிமெண்ட் எடுத்தேன்னா இங்கே என்ன வரும்? 5 7 வரும். அது போக ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்கும். இங்கிட்ட வந்து என்ன வரும்? 7 11 17 ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்கும். கரெக்டாக? 11 17 ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்கும். கரெக்டாக? பாக்ஸ் பாக்ஸ் போட்டுருக்கோம். அதான் அதான். இல்லை, எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்போ என்ன பண்ண முடியும்? 11 தான் நம்ம கரெக்டாக 11 தான் இது எடுக்க முடியும். அப்போ என்ன பண்ணணும்? அதை பாக்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் நோடு மாதிரி போடணும். ஆ இப்போ ரூட் நோடு மாதிரி போடுவோமா? ரூட் நோடு. இப்போ
இப்போ நம்ம 4 வேல்யூ சென்டர் மிடில் வேல்யூ பாக்குறோமே, அது எந்த லெஃப்ட் சைடுல பாக்ஸா லெஃப்ட் சைடு நம்பர்ல தான் பார்க்கணும். ரைட் சைடு பாக்ஸா ரைட் சைடு நம்பர்ல தான் பார்க்கணும் மிடில் வேல்யூலாம். மிடில் வேல்யூ அதான் எது கரெக்டாக இருக்குமோ, அதாவது இதுக்கு சென்டர் வந்து இந்த ரெண்டு தான் சென்டர் கரெக்டாக, இதுக்கு சென்டர் வந்து இது ரெண்டு தான் சென்டர், இது ரெண்டில் எது கரெக்டாக இருக்கும். 7 போட்டோன்னா இங்கே ஒரு இடம் வந்து வேஸ்ட் ஆகும், அதனால நம்ம 7 போடாமல் 11 போடுறோம். 11 போட்டோம்னா அந்த நம்பர் வேஸ்ட் ஆகும், இந்த இடம் வேஸ்ட் ஆகாது. இங்கே வந்து 8 வரலாம், 9 வரலாம், 10 வரலாம், எதுனாலும் வரலாம், அதனால இந்த இடம் வேஸ்ட் ஆகாது. இங்கே வந்து வர்றதுக்கு நம்பரே இல்லை, வேற நம்பரே இல்லை, அதனால வேஸ்ட் ஆகனால 11 எடுத்துக்கிறோம். ஓகேவா? என்ன ஓகே. இப்போ வந்து இது ஆல்ரெடி என்னவா இருக்கும், ஆல்ரெடி என்ன பண்ணுறோம், இந்த இதை 3ஆ பிரியும். ஆமா 5 ஒன்று இருக்கு, 7 ஒன்று இருக்கு, இப்போ 17 காமிக்கிறேன். சரி, இப்போ வந்து ஆல்ரெடி நமக்கு என்ன இருந்துச்சு, இங்கே 5 இருந்துச்சு கரெக்டாக. நம்ம மிடில் எலிமெண்ட் எடுத்தது 5 இருந்துச்சு. இங்கே நம்ம மிடில் எலிமெண்ட் யார் எடுக்க போகிறோம், இங்கே வந்து மிடில் எலிமெண்ட் நம்ம 11 தான் எடுக்க போகிறோம் கரெக்டாக. அப்போ என்னெல்லாம் மிடில் எலிமெண்ட் எடுக்கிறோனோ அதெல்லாம் எங்கே போகணும்னு சொன்னேன், ரூட் நோடுக்கு போகணும் கரெக்டாக. இப்போ 5 எனக்கு ஆல்ரெடி ரூட் நோட்டில் இருக்குது, எக்ஸ்ட்ராவாக யார் ரூட் நோட்டில் போகணும், 11 ரூட் நோடுக்கு போகணும் கரெக்டாக. நான் மிடில் எலிமெண்ட் எடுக்கிறவன் என்னோட ரூட் நோடுக்கு போகணும். ஆல்ரெடி 5 இருக்குது, அது போக என்னென்னா ஒரு 11 வந்துடும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும், இதுக்கு முன்னாடி நம்ம ரூட்ல சென்டர்ல ஒன்று எடுத்துமே மேலே போகிறோம். அதான் 5 எடுத்தோமா, 5 எடுத்துட்டு அப்படியே ரூட் நோட்டில் போட்டோம். இங்கே வந்து 11 சென்டர் எடுத்தோம், 11 அப்படியே ரூட் நோட்டில் போட்டோம். இப்போ இதோட ஃபர்ஸ்ட் பாயிண்டர் வந்து இந்த பாக்ஸுக்கு டைரக்ட் ஆகணும், இதோட லாஸ்ட் பாயிண்டர் வந்து இந்த பாக்ஸுக்கு டைரக்ட் ஆகணும். ஓகேவா? இந்த பாக்ஸ். ஓகேவா? அடுத்தது இதோட அதான் அது சொல்கிறேன், நம்பர் போடாமல் தெரியா புரியும். இப்போ 5க்கு கீழே யாரெல்லாம் இருப்பா, 2 3 இருப்பானா, அவள் 5க்கு லெஃப்டில் வந்து எப்பவுமே 2ம் 3யும் இருக்கணும். ஓகே, 5க்கு ரைட்டில் என்னெல்லாம் இருந்துச்சு, 5 7 11 இருந்துச்சா, நம்ம 11 தான் பிரிச்சிட்டோம். அப்போ 5க்கு அப்புறம் 5ம் 7ம் மட்டும் இருக்கும் கரெக்டாக. 5க்கு அப்புறம் 5ம் 7ம் மட்டும் இருக்கும். 11 மேலே வந்துருச்சா, அப்போ 11ஓட இது எங்கே இருக்கும்னா இங்கே இருக்கும். 11க்கு அப்புறம் இவ்வளோ நேரம் அதுதானே சொல்லிட்டு மிடில் எடுத்தேன். ஓகே ஓகே ப்ரோ. அப்போ 11க்கு அப்புறம் யாரெல்லாம் இருக்கா, 11ம் 17ம் இருக்காங்க கரெக்டாக. அப்போ இங்கே என்ன வரும், 11ம் 17ம். பாரு, இந்த 5க்கு முன்னாடி உள்ள வேல்யூ தான் எனது 2 3, அதனால தான் 2ல பாயிண்ட் பண்ணுறேன். 5க்கு பின்னாடி 5 7, அதனால 5 7ல் பாயிண்ட் பண்ணுறேன், 5ல் பாயிண்ட் பண்ணுறேன். 11க்கு அப்புறம் 11 17, அதனால 11ல் பாயிண்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே பாயிண்ட் பண்ணணும். புரிஞ்சதா? அதே மாதிரி இது போடும்போது இந்த இதெல்லாம் போடுறீங்களா, போட்டுட்டு இங்கே ஒரு ஆரோ போடணும். ஓகேவா? இந்த கடைசி லீஃப் நோடுக்கும் எல்லாத்துக்கும் இங்கே ஒரு ஆரோ போடணும். இப்போ இது வரைக்கும் ஓகே. என்ன பண்ணியாச்சு, 17 வரைக்கும் இன்செர்ட் பண்ணியாச்சு கரெக்டாக. 17 வரைக்கும் பண்ணியாச்சு. அடுத்து யார், 19 கரெக்டாக. 19 போட இடம் இருக்கா, இடம் இருக்குது, டேரெக்டாக இங்கே இடம் இருக்குது. அப்போ என்ன பண்ணிடலாம், அங்கே 19 போட்டுடலாமா, இங்கே 19 போட்டுடலாம். அப்போ என்ன பண்ணியாச்சு, 19ம் இன்செர்ட் பண்ணியாச்சு. அடுத்து 23 வரும். 23 வரும்போது 23க்கு இடம் இருக்கா, இல்லை 23 இடம் இல்லை. அப்போ 23 இருங்க இங்கே போட்டுரு, இன்செர்ட் 23 கரெக்டாக, இன்செர்ட் 23. இப்போ 11 17 23. இப்போ கரெக்டாக. இப்போ நான் சொல்றேன் இது என்ன பண்ணனும்னு. 11 17 19 23ல சென்டர் வேல்யூ பார்க்கணும். 17 19 ரெண்டு வேல்யூ இருக்கும், நம்ம அதிக வேல்யூ எடுத்துப்போம், அதான் பெஸ்ட். இல்ல அப்படி அதிக வேல்யூ எடுத்துக்கூடாது, சொன்னேன்ல நான் என்னைக்கு இவ்வளோ நேரம் என்ன சொன்னேன், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா யூஸ் இல்லாத ஸ்பேஸ் இருக்கு, அதனால தான் நான் 7 எடுக்கலையே தவிர அது அதிகமான இருக்குன்னு சொல்லி நான் 11 எடுக்கல. ஓகேவா? அந்த மாதிரி இங்கே பார்க்கணும். ஓகேவா? இப்போ 17 போட்டால் 17 சென்டர் எடுத்தால் என்ன ஆகும், 17 சென்டர் எடுத்தானா 17க்கு முன்னாடி யாரெல்லாம் வருவா, யாரோ ஒருத்தர் தான் இருக்கான், யார், 11 இருக்கான். இங்கே 2 ஸ்பேஸ் இருக்குது, என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் வரலாம் கரெக்டாக. அது 17க்கு அப்புறம் யாரெல்லாம் வரலாம், 17 வரும், 19 வரும், 23 வரும். அப்போது இது எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஏன்னா இங்கே 12 வரும், 13 வரும், எதனாலும் எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. 17 எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ இன்கேஸ் 19 எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க, 19 எடுத்தால் என்ன வரும், 19 எடுத்தால் இங்கிட்டு 11 வரும், 17 வரும், இங்கே 19 23. அப்போ இங்கே ரெண்டில் எதுனாலும் எடுக்கலான்னு இருக்கு. ஓகேவா? ஏன்னா என் கணக்குப்படி இது ரெண்டில் எதுனாலும் எடுக்கலாம். புக்கில் என்ன போட்டிருக்காங்க போ, என்ன பண்ணுறோம், 23 பண்ணுறோமா, இந்த 19 will go up. 19 தான் மேலே எடுத்திருக்கான். ஏன் 19 எடுத்திருக்கான், இங்கே 2 ஸ்பேஸ் வேஸ்ட்டாக போகுது. ஆமாம். இப்போ எப்படி பார்க்கணும்னா இந்த கொஸ்டினை பார்க்கணும். ஓகேவா? இந்த கொஸ்டினில் எனக்கு நல்லா ஸ்பேஸ் பார்த்துக்கோ, நான் 17 போட்டேன்னா 17 மேலே போட்டேன்னா 2 எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கிடைக்குது கரெக்டாக லெஃப்ட் சைடில். அதாவது 17க்கு கீழே 2 எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கிடைக்குது. ஆனா 17 கீழே யாராவது கொஸ்டின்ல இருக்காங்களா,
இல்லை இல்ல இல்ல கரெக்டாக. இல்ல. அதனால நான் 19 எடுத்துக்கிறேன். ஓகேவா? சரி ஓகே. இப்போ என்ன இப்போ நம்ம பண்ணணும்? என்ன எடுத்திருக்கோம்? 5 எடுத்திருக்கோம், 11 எடுத்திருக்கோம். இன்னொரு மேல 19 19 எடுத்திருக்கோம். 19 இப்போ 19 எடுக்கிறோம். 19 எடுத்திருக்கோம். ஓகே, இப்போ வரையலாமா? ரூட் நோட் வரையலாமா? 5 17 19. இப்போ என்ன ஆகும்? 4 பாக்ஸாக மாறும். கரெக்டா? நம்ம ஒரு ஒரு இது எப்படி சென்டரில் எடுக்க எடுக்க ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் மட்டும் இருந்துச்சா? ஃபஸ்ட்டு 2 பாக்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு இங்கே ஒண்ணு இருந்தா 2 பாக்ஸ். ஃபஸ்ட்டு நடுவில் எடுக்கும்போது ஒரு 2 பாக்ஸ் ஆச்சு. அடுத்து திருப்பி இன்னொன்று நடுவில் எடுக்கும்போது 3 பாக்ஸ் ஆச்சு. இப்போ இன்னொன்று எடுக்கும்போது 4 பாக்ஸாக மாறிடும். ஓகேவா? 5 17 19. ஓகே. ஓகே, இப்படி இருக்கு. இப்போ என்னெல்லாம் வரணும்? 5 11 ஆல்ரெடி 5 இருக்கு. 5 11 ஆல்ரெடி இருக்கு. என்ன வரணும்? 19 வரணும். கரெக்டா? ப்ரோ அப்ப 11ம் 5ம் போடணும்ல? அதான் 5 ஃபர்ஸ்ட் என்ன வரும்? ஃபர்ஸ்ட் 5 11 11 19. கரெக்டா? சரி, 5க்கு முன்னாடி யாரெல்லாம் இருக்கா? 5க்கு முன்னாடி 2வும் 3யும் இருக்கான். கரெக்டா? அப்போ என்ன பண்ணுறோம்? 2 2 இங்கே 3 இங்கே போட்டுடலாம். 5க்கு அப்புறம் மேல யாரெல்லாம் இருக்கான்? 5ம் 7ம் இருக்கான். கரெக்டா? அப்போ என்ன பண்ணணும்? இங்கே வந்து 5ம் 7ம் போகணும். இப்போ 11க்கு அப்புறம் யாரெல்லாம் இருக்கான்னு பார்க்கணும். 11க்கு அப்புறம் யாரெல்லாம் இருக்கா? 11க்கு அப்புறம் 11 17 19. கரெக்டா? 19 நம்ம மேலே கொண்டு போயிட்டோம். அப்போ 11 17 மட்டும் எழுதினா போதும். 11 17 மட்டும் எழுதினா போதும். இப்போ 19 அங்கே மேலே வந்துருச்சு. கரெக்டா? இப்போ 19க்கு மேலே யார் இருக்கா? 19க்கு மேலே 19ம் 23 இருக்கான். 19க்கு மேலே 19ம் 23யும். அப்போ என்ன வரும்? இங்கே 19 இங்கே 23. ஓகேவா? இப்போ இந்த 5 வந்து எங்கே? இந்த இந்த 5க்கு முன்னாடி தானே? 23 எப்படி ப்ரோ வந்தது? 23 தானே நம்ம ஆட் பண்ணோம், எக்ஸ்ட்ராவாக இன்செர்ட் பண்ணோம் புதுசாக. அதை ஓகே. பண்ணதுனால தானே இதை பிரிக்கவே செஞ்சோம், இடம் இல்லைன்னு சரி சொல்லி ஓகே. பிரிக்க. இப்போ என்ன பண்ணும்? 5க்கு முன்னாடி உள்ளது 2க்கு போகும். 5க்கு அப்புறம் உள்ளது 5கே போகும். கரெக்டாக? 11க்கு அப்புறம் உள்ளது 11கே போகும். 19க்கு அப்புறம் உள்ளது 19கே போகும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்? நடுவில் இன்னொரு இதுக்கு இது எல்லாத்துக்கும் நடுவில் ஒரு ஆரோ போட்டுறணும். புரிஞ்சுதா? போட்டாச்சா? ஓகே. இப்போ இப்போ பேலன்ஸ் ஆட் பண்ணி 29 ஆட் இப்போ பண்ணிடலாம். 23 இருக்கு. இப்போ 29 இருக்கு, 31 இருக்கு. 29க்கு இடம் இருக்கா? ஃபர்ஸ்ட்டு இருக்கு. 29 எங்கே வரும்? இங்கே வரும். கரெக்டாக? 29 இங்கே வரலாம். அப்போ என்ன பண்ணிடலாம்? டேரெக்டாக இங்கே 29 போட்டுடலாம். 29 போட்டுடலாம். சரி. இன்னும் நமக்கு தேவையானது 31 மட்டும் தான். அப்போ என்ன பண்ணணும்? இன்செர்ட் 31. 31 நம்ம இன்செர்ட் பண்ணணும். 31க்கு இடம் இருக்கா? இடம் இல்லை. 31 ஆக்சுவலி எங்கே வரணும்? இந்த இந்த 29 தான் இதில் ப்ரோ. வரும். இந்த இதில் அந்த வரணும். பாக்ஸ் அப்போ 19 23 அப்போ அந்த பாக்ஸ் எடுத்து 29 எழுதலாமா? ப்ரோ 19. ஒரே நிமிஷம் நான் சொல்றேன். 19 நான் சொல்றேன். 23 29 31. இதுல வந்து நடுவுல 2 வேல்யூ இருக்கும். 23 வந்ததுன்னா நமக்கு வந்து 23 எடுத்து பார்த்தா நம்ம வேல்யூ வந்து 19 இருக்கும். 2 கேப் இருக்கும். 20 21. இதுல வந்து 29 23 29. ஆமா. ப்ரோ இது இந்த தானே? கேப்பே வரலையே ப்ரோ. அதான் கேப் இருக்காது. அந்த மாதிரி கேப் இருக்காது. இப்போ அடுத்தது செக் பண்ணி பாரு. 29 செக் பண்ணி பாரு. 29னா 19 23 ஒரு கேப் இருக்குமா? கேப் வருது. கேப் வருது. இதுல வந்து 29 31 இதுலயும் ஒரு கேப் வருது. அப்போ ரெண்டு இதுலேயே சரிசமமாக கேப் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிப்போம்? 29 சூஸ் பண்ணிப்போம். ஓகேவா? பண்ணிக்கலாம். 29 சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே தான் ஒரு பிரச்சனை. ஓகேவா? என்ன பிரச்சனை? இது வரைக்கும் நீ என்ன பண்ண? நடுவில் எடுத்ததெல்லாம் மேலே மேலே ஆட் பண்ணிட்டு போயிட்டியா? மேலே ஆமா. ரூட் நோட்டில் போட்டு போயிட்டியா? இப்போ ரூட் நோட்லேயே இடம் இருக்கா? இல்ல. அப்போ அதை எங்கே போடணும்னு சொல்லி பார்க்கணும்ல. ஓகே. ஓ ஓகே. இப்போ எது மிடில் எலிமெண்ட் எடுக்கிறோம்? 29 மிடில் எலிமெண்ட் எடுக்கிறோம். 19 மேலே போய். ஓகே. இது வரைக்கும் வந்துட்டோம். கரெக்டாக நம்ம இங்கே வரைக்கும் வந்துட்டோம். இப்போ இன்செர்ட் 31 பண்ண போகிறோம். 31 இன்செர்ட் பண்ண போகிறோம். இந்த சீக்வன்ஸ் பிகம்ஸ் 9 10 10. இந்த 29 will go. நம்ம நினச்ச மாதிரி 29 வந்து மேலே போகணும். தென் அடுத்த அப்பர் லெவல் சீக்வன்ஸ் 5. இப்போ என்ன ஆகுது? இப்போ வந்து 29 மேலே போயிருச்சுன்னு வச்சுப்போமே. 29 வந்து இங்கே போகணும். கரெக்டாக எங்கே போகணும்? 5 11 19 29 போகணும். 29. கரெக்டாக 5 11, அதாவது என்னன்னா 5 11 19 29 போகணும். ஆனால் 29க்கு இடம் இருக்கா? இல்லை. இல்ல. கரெக்டா? அப்போ இங்கேயும் என்ன பண்ணணும்னா இங்கேயும் சென்ட்ரல் எலமெண்ட் எடுக்கணும். ஓகே. புரியுதா? இங்கே சென்ட்ரல் எலமெண்ட் எடுத்தா யார் எழுதுவா? 11 11 19. 11 19. அதில் 11 பார்த்தோன்னா 11க்கு முன்னாடி 2 கேப் வரும். 19க்கு 11க்கு முன்னாடி யார் வருவா? 11க்கு முன்னாடி 5 வருவான். அதுக்கு முன்னாடி 2 கேப் வரும். 2 கேப் ஏன் 9 11 19 29 மூணுமே ஃபில் ஆயிடுது. கேப்பே வரல.
ஓகே. 19 அடுத்து போடுவோம். 19 போட்டா என்ன வரும்? 19 போட்டா இங்கே 5, 11 ஒரு கேப் வரும். இங்கே 19, 29 ஒரு கேப் வரும். அப்ப என்ன இதே பண்ணிடலாம்? எடுத்துக்கலாம் ப்ரோ. 31 19 எடுத்துக்கலாம். கரெக்டா? நம்ம வந்து 19 எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த 19 எடுத்ததுனால இப்போ 19 தானே, அதாவது இது நடுவில் போட போனோம். அது நடுவில் போட போனதுக்கே இடம் இல்லை. அதனால என்ன எடுத்தோம்? இன்னொரு மிடில் எலிமெண்ட் எடுத்தோம். அப்போ இந்த 19 எங்கே வந்துரும்னா, இந்த 19 மட்டும் தனியாக வந்துடும், மேலே வந்துடும். ஓகேவா? இந்த 19 எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். நான் போடுறேன். இந்த 19 வந்து இங்கே வந்துடும். ஓகேவா? பாக்ஸ் போட்டுக்கிறேன். இந்த 19 வந்து இங்கே வந்துடும். இங்கே வந்துடும். இப்போ 19க்கு முன்னாடி யார் இருக்கா? 5ம் 11 இருக்கானா? 5 அப்போ இந்த 5, 11ஓட பாக்ஸ் வந்து எங்கே வரும்னா இங்கே வந்துடும். எங்கே வரும்? 5, 11 வந்துடும். ஓகேவா? 19க்கு அப்புறம் யார் இருக்கா? 19 29 19ம் 29 இருக்கான். 19ம் 29 இருக்காங்க. கரெக்டாக இப்போ வந்துடுச்சு. இப்போ 31 போட்டுக்கலாம். இப்போ அப்படியே இந்த 31 நம்ம 31 தானே இன்செர்ட் பண்ணணும். ஆமாம், அது கீழே தான் இன்செர்ட் ஆகும். ஓகேவா? இப்போ அப்படியே இதுக்கு கீழே ஒரு பாக்ஸ் வரும். இதுக்கு கீழே தானே இன்னும் மற்ற எல்லா பாக்ஸும் வரும். இந்த 5க்கு முன்னாடி உள்ள பாக்ஸ் இங்கே வரும். 11க்கு முன்னாடி உள்ள பாக்ஸ் இங்கே வரும். அப்போ என்ன ஆகும்னா 5க்கு முன்னாடி வர்றதுக்கு ஒரு பாக்ஸ். ஓகேவா? 5க்கு முன்னாடி வர்றதுக்கு ஒரு பாக்ஸ். கரெக்டாக? 5க்கு முன்னாடி வர்றதுக்கு ஒரு பாக்ஸ். அடுத்து 5க்கு அப்புறம் வர்றதுக்கு ஒரு பாக்ஸ். ஓகேவா? 5க்கு அப்புறம் வர்றதுக்கு ஒரு பாக்ஸ். ஓகேவா? அடுத்தது என்ன? 11க்கு அப்புறம் வர்றதுக்கு ஒரு பாக்ஸ். ஓகேவா? 11க்கு அப்புறம் வர்றதுக்கு ஒரு பாக்ஸ். இங்கே முடிஞ்சா இப்போ 5, 11ஓட கதை முடிஞ்சா அடுத்து அப்படி இங்கே வரும். இங்கே வந்தோம்னா 19க்கு 19 முன்னாடி வர்றதுக்கு ஒரு பாக்ஸ். முன்னாடியா? ஆமாம், முன்னாடி ப்ரோ. 19க்கு முன்னாடி வரும்ல. ஓ, அது சொல்றியா ப்ரோ? ஓகே ஓகே ஓகே. இல்லை, 19 முன்னாடி வராது. 19 முன்னாடி வராது. அதான் நம்ம இங்கே போட்டோம்ல. 19 முன்னாடி தான் இங்கே போட்டோம்ல. 19 முன்னாடி வராது. சாரி, நீ சொன்னது கரெக்டு தான். ஓகேவா? 19 முன்னாடி தான் நம்ம ஃபுல்லாக இங்கேயே போட்டோம்ல. அப்போ என்ன வரும்? 19க்கு அப்புறம் ஒரு பாக்ஸ். 19க்கு அப்புறம் ஒரு பாக்ஸு. அடுத்து என்ன வரும்? 29க்கு அப்புறம் ஒரு பாக்ஸ். ஓகேவா? 29க்கு அப்புறம் ஒரு பாக்ஸ். இப்போ அப்படியே எலமெண்ட்டை ஃபில் பண்ண விட தான். ஓகேவா? 5க்கு முன்னாடி யாரெல்லாம் இருக்காங்க? இங்கே 5க்கு முன்னாடி 2, 3. 2 ஓகே, 5 7 2, 3. 5க்கு அப்புறம் யாரெல்லாம் இருக்காங்க? 5க்கு அப்புறம் 5ம் 7. 5ம் 7ம். ஓகே, 5ம் 7ம். அடுத்தது 11க்கு அப்புறம் யாரெல்லாம் இருக்காங்க? 11க்கு அப்புறம் 11ம் 17ம். கரெக்டா? 11ம் 17ம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்? 19க்கு போயிட்டோம். 19க்கு அப்புறம் 19க்கு கீழே உள்ளது எல்லாமே எழுதிட்டோம். இப்போ 19க்கு அப்புறம் பார்க்கணும். 19க்கு அப்புறம் யாரெல்லாம் இருக்காங்க? 19க்கு அப்புறம் யாரெல்லாம் இருக்காங்க? 29 19, 23, 29. 29 இங்கே மேலே வந்துருச்சு. கரெக்டாக? அதனால என்ன வரும்? 19ம் 23 மட்டும் வரும். 29 தான் மேலே போயிருச்சுல்ல. இப்போ என்ன வரும்? சரி 29க்கு மேலே போச்சுன்னா 29க்கு மேலே என்னெல்லாம் வரணும்? 29ம் 31 மட்டும் தான். 29ம் 31 வரும். 29ம் 31 வரும். இப்போ முடிஞ்சா? இப்போ 13 வரைக்கும் பண்ணிட்டோம். கரெக்டாக 31 வரைக்கும் பண்ணியாச்சு. என்னோட கொஸ்டின் முடிஞ்சு. இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சிட்டோம். இதை அப்படியே பாயிண்ட் பண்ணணும். ஓகேவா? 5க்கு முன்னாடி உள்ளது 2 போகும். 5க்கு அப்புறம் உள்ளது 5 போகும். ஓகேவா? 11க்கு அப்புறம் உள்ளது 11 போகும். ஓகேவா? அது மாதிரி 19க்கு அப்புறம் உள்ளது 19 போகும். 29க்கு அப்புறம் உள்ளது 29 போகும். ஓகேவா? இப்போ கீழே இங்கேயும் அதே மாதிரி பாயிண்ட் 1, 2. சரியா? ஓகேவா? அந்த क्वेश्चन காட்டுங்க. இது பாதி தான் பண்ணியிருக்கோம். இன்னும் கொஸ்டின் இருக்கு. இன்சர்ட் 9. ஓகே ஓகே. அதெல்லாம் இன்னும் இருக்கு. ஓகேவா? இதான் இப்படி தான் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கா? கன்ஸ்ட்ரக்ட்னு கேட்டிருக்கானா? 9 4க்கு ஆரம்பிச்சு 20 நிமிஷம் ஆகுது. வெறும் ஒரு 8 மார்க். இந்த மாதிரி கொஸ்டின் ஃபுல் கொஸ்டின் கேட்டானா இது 16 மார்க் தான் கேட்போம். 13 மார்க் கேட்போம். சரி, இப்போ கன்ஸ்ட்ரக்ட்னு கேட்டாங்களா? அந்த கன்ஸ்ட்ரக்ட் மட்டும் தான் இப்போ வரைக்கும் முடிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இன்செட் 9, இன்செட் 10லாம் இருக்கா? இப்போதைக்கு நம்ம ஃபைனல் டயக்ராம் இதான். கரெக்டாக? ஃபைனல் டயக்ராம் இதான். இப்போ என்ன சொல்கிறான்? இன்செட் 9 சொல்கிறான். என்ன பண்ணுறோம்? அவனே ஒரு நம்பரை கொண்டு வரான். கொண்டு வந்து எனக்கு இது வந்து இன்செட் 9ன்னு சொல்கிறான். ஓகே, இன்செட் 9. 9க்கு நமக்கு இடம் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். இடம் இருக்கா? எங்கேயாவது இடம் இருக்கா? 9 எங்கே வரும்? 7க்கு அப்புறம் வரும். 7க்கு அப்புறம் வரும். 7க்கு அப்புறம்னா 11க்கும் முன்னாடி. கரெக்டாக? 7க்கு அப்புறம் இடம் இருக்கா? இடம் இருக்கு. அப்போ என்ன பண்ணிடலாம்? டேரெக்டாக அந்த 9 கொண்டு போய் இங்கே போட்டுடலாம். 9 இங்கே போட்டுடலாம். புரிஞ்சுச்சா? இன்செட் 9 அவ்வளோதான். அடுத்து இன்செட் 10 இருக்கா? இன்செட் 10க்கு இப்போ இடம் இருக்கா?
இல்ல. 10க்கு இடம் இல்லை. அப்போ அந்த 10 எங்கே வரும்னா இப்போ இன்செட் 10 வருதா, இன்செட் 10ன்னு வந்துருச்சு. இப்போ இந்த 10க்கு இடம் இல்லை. அப்போ 10 எங்கே வரணும் ஆக்சுவலி, 9க்கு அப்புறம். 9க்கு அப்புறம். அப்போ இந்த சீரிஸ் எப்படி, சீக்வன்ஸ் எப்படி இருக்கும், 5 7 9 10ன்னு இருக்குமா. இப்போ இதில் ஆ, மிடில் எலிமெண்ட் வந்து 7ஆக இருக்கலாம் இல்லை 9ஆக இருக்கலாம். கரெக்டாக 7 எடுத்தேன்னா முன்னாடி யாரெல்லாம் வருவா, 5 5 மட்டும் தான் வரும், 5 2 இடம் வெயிட் வேஸ்ட்டாக இருக்கும். 7க்கு அப்புறம் வந்து யார் வருவா, 7 9 10 முடிஞ்சிடும். ஓகேவா. இதே இது 9 எடுத்தேன்னா இங்கே வந்து 5 7 ஒரு கேப் வரும், இங்கே 9 10 ஒரு கேப் வரும். இந்த மாதிரி தான் எப்போவுமே எடுக்கணும். ஓகேவா. ஸோ 9 எடுத்துருக்கோம். ஓகேவா. இப்போ வந்து நான் 9 எடுத்துட்டேன். 9 எடுத்தேன்னா என்ன ஆகணும், அது வந்து மேலே போகணுமா. இப்போ இந்த 9 வந்து என்ன ஆகணும், ஒரு ஸ்டெப் மேலே போகணும். கரெக்டாக ஒரு ஸ்டெப் மேலே போகணும். அப்போ என்ன ஆகும்னா இந்த 9 இருக்குல்ல, இந்த 9 இருக்குல்ல, இந்த 9 வந்து என்ன ஆயிரும்னா இங்கே போயிடும். 5 11 92. அதை நான் போட்டே காமிக்கிறேன், ஃபுல்லாகவே போட்டு காமிக்கிறேன். ஓகேவா. ஃபுல்லாகவே போட்டு காமிக்கிறேன். அதை இதிலே சேஞ்ச் பண்ணிட்டா. இல்ல ப்ரோ, போட்டே காட்டு ப்ரோ. ஓகே. பட்டர். மேலே என்ன இருக்குது, மேலே 19 இருக்கா, அந்த 19ல எந்த சேஞ்சும் கிடையாது. அந்த 19 அப்படி வந்துடும். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் வந்து அப்படி வந்துடும். ஓகேவா. இந்த பாக்ஸ் அப்படி வந்துடும். இதுக்கு கீழே 2 இருக்கு. கரெக்டா. இதுக்கு கீழே 2 இருக்கு. ப்ரோ இது ஸ்ட்ரைட்டா 16 மார்க் கேட்டுவானா இதெல்லாம்? ம். இப்போ இது வரைக்கும் போட்டோமா, இதில் நம்பரை ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணிடும். ஓகேவா. இங்கே என்ன இருக்கும், மேலே ஃபர்ஸ்ட் 19 இருக்கும். கரெக்டாக மேலே 19 இருக்கும். இங்கே இந்த லெஃப்ட் சைடு ரூட் என்ன இருக்கும், 5 இருக்கும் 11 இருக்கும். 5 11. இப்போ நம்ம மேலே கொண்டு போனாலும் ஒரு நம்பர், அந்த நம்பரும் இருக்கணும். கரெக்டாக. இப்போ இந்த எதை மேலே கொண்டு போக போகிறோம், 9 தான் மேலே கொண்டு போக போகிறோம். கரெக்டாக. அப்போ 9 இங்கே இருந்த 9 மேலே போகுதுன்னா ஒரு லெவல் மேலே போகும். அப்போ இங்கே தான் போகும். கரெக்டாக. இந்த பாக்ஸ்குள்ளே தான் போகும். கரெக்டாக. ஆமா ஆமா. இந்த பாக்ஸ்குள்ளே 11 போகும்போது தள்ளி. 11 வந்து ஒரு ஸ்டெப் தள்ளி எழுதணும். ஏன்னா அசெண்டிங் ஆர்டரில் எப்பவுமே எழுதணும்ல. அதனால் என்ன ஆமா பண்ணும், ஆமா. 5 9 11 எழுதணும். 5 9 11 எழுதிடும். ஓகேவா. மிச்சம் இங்கே என்ன இருக்குது, 1929 அப்படி வந்துடும். 1929 அப்படி வந்துடும். 1929 அப்படி வந்துடும். இப்போ ஒரு இதுக்கும் பாக்ஸ் போடணும். ஓகேவா. இப்போ என்ன வரும், 5க்கு முன்னாடிக்கு ஒரு பாக்ஸ் வருமா. நான் இதில் வந்து இந்த பாயிண்டர் போடாமல் அப்படி சும்மா டேரெக்டாக வரைகிறேன். ஒரு 3 இது மட்டும் ஸ்பேஸ். 5க்கு முன்னாடி ஒரு பாக்ஸு, 5க்கு அப்புறத்துக்கு ஒரு பாக்ஸு, 5க்கு அப்புறம் வர்றதுக்கு ஒரு பாக்ஸு, அடுத்து 9க்கு அப்புறம் வர்றதுக்கு ஒரு பாக்ஸு. கரெக்டாக. 9க்கு அப்புறம் வர்றதுக்கு ஒரு பாக்ஸு, 11க்கு அப்புறம் வர்றதுக்கு ஒரு 11. பாக்ஸு. ஓகேவா. இங்கே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 19க்கு அப்புறம் வர்றதுக்கு ஒரு பாக்ஸு, 19க்கு அப்புறம் வர்றதுக்கு ஒரு பாக்ஸு, 29க்கு அப்புறம் வர்றதுக்கு ஒரு பாக்ஸ். கரெக்டாக. இப்போ அதில் எலமெண்ட்டை ஃபில் பண்ணலாமா. ஃபில் பண்ணோன்னா என்ன வரும், 5க்கு முன்னாடி யாரெல்லாம் இருக்கா, 5க்கு முன்னாடி 2வும் 3யும் இருப்பான். கரெக்டாக. 2வும் 3யும் இருப்பான். 2வும் 3யும் இருப்பான். அடுத்து 9க்கு முன்னாடி யாரெல்லாம் இருப்பா, 5 5க்கு 7. 5க்கு அப்புறம் கரெக்டு தான், 5வும் 7ம் இருப்பான். கரெக்டாக. 5வும் 7ம் இருப்பான். 5 தான் மேல போட்டுமே ப்ரோ, அது போடக்கூடாதுல்ல. போடணும் போடணும். என்னதான் மேலே போட்டாலும் நம்ம கீழே திருப்பி போடுவோம்ல. எந்த நம்பர் நம்ம மேலே போட்டாலும் 19 இங்கேயும் போட்டிருக்கோம், இங்கேயும் போட்டிருக்கோம், இங்கேயும் போட்டிருக்கோம். எந்த நம்பர் மேலே இருந்தாலுமே அது கீழேயும் கன்ஃபார்ம் இருக்கணும். ஓகேவா. இப்போ ப்ரோ இது என்ன, இல்லையே ப்ரோ, இதுக்கு முன்னாடி பாக்கும்போது அப்படி சொல்லியே ப்ரோ மேல. அப்படிதான் இங்கே பாரு. இதுக்கு முன்னாடி 19க்கு அப்புறம்னா நம்ம எதெல்லாம் எடுப்போம், 19க்கு அப்புறம்னா 19 23, 29க்கு அப்புறம்னா 29 31, 11க்கு அப்புறம்னா 11 17, 5க்கு அப்புறம்னா 5 7. எல்லா இதுலையும் அப்படி தானே இல்ல போட்டுறோம். bro, இப்போ இல்ல இல்ல அது இல்ல ப்ரோ. இப்போ ம் இப்போ மேல வா ப்ரோ, கீழே வா கீழே வா. இந்த டயக்ராம் மேல கொஞ்சம் மேல போ ப்ரோ. ம் ரெண்டாவது இந்த டயக்ராம் தான். இந்த டயக்ராம்ல இப்போ மேல டாப்ல 19 இருக்குல்ல ப்ரோ, ம் 19 எடுத்து அப்படியே போடலாமா? அப்படிதானே எழுதிட்டு வரோம். அதாவது அந்த ரூட் நோடுக்கு அது மேலே போகும், ஆனாலுமே கீழே உள்ள லெவல்லையும் அது இருக்கணும். ஓகேவா. கீழே இருந்தால் தான் அதை எழுத முடியும். ஓகேவா. அதாவது என்ன கான்செப்ட்னா, நம்ம ஆட் பண்ணியிருக்க எல்லா நம்பருமே கடைசியில் என்ன ஆகும்னா இங்கே அப்படியே அசெண்டிங் ஆர்டரில் வந்துடும். நம்ம என்னெல்லாம் நம்பர் ஆட் பண்ணமோ அது எல்லாமே இங்கே பாரு, 2 3 5 7 9 11 17 19 20. நம்ம கொஸ்டின் அப்படியே இங்கே வந்துடும். என்ன, அசெண்டிங் ஆர்டரில் வந்துடும். கரெக்டாக. அங்கே வந்து ஏதோ ஒரு ஆர்டரில் இருக்கும், இங்கே அசெண்டிங் ஆர்டரில் வந்துடும். கரெக்டாக. ஓகே. அதான் கான்செப்ட். கடைசியாக வரும்போது எல்லாமே அசெண்டிங் ஆர்டரில் பக்காவாக இருக்கணும். ஓகேவா. இப்போ 5க்கு அப்புறம் 5ம் 7ம், 9க்கு அப்புறம் 9க்கு அப்புறம் 10 11. 9ம் 10ம் மட்டும் வரும். 9ம் 10ம், ஏன்னா 11 மேலே இருக்குல்ல, 9ம் 10ம் மட்டும் இருக்கும். இப்போ 11க்கு அப்புறம்னா இதான் ப்ரோ நான் கேட்டேன். ஏன்னா 11 மேல இருக்கு போடக்கூடாதுன்னு சொன்னால ப்ரோ, இதுதான் நான் கேட்டேன். ஐ மீன் 11 இங்கே போடக்கூடாது, ஆனால் இங்கே வரும்ல. இப்போ 11க்கு அப்புறம்னா 11க்கு அப்புறம் யாரெல்லாம் இருக்காங்க, 11க்கு அப்புறம் 11 17 இருக்காங்களா. இப்போ என்ன வரும், 11க்கு அப்புறம்னு பார்த்தா இங்கே 11ம் 17ம் வரும்.
இல்ல ப்ரோ, இப்போ 11 இங்க போடக்கூடாது, அங்க போடணும், அந்த கான்செப்ட் புரியல. அதாவது இங்க வந்து 9 11 இருக்கா, இந்த மேல இது இந்த பாக்ஸ் இருக்குதா, இந்த ஆமா. பாக்ஸில் இப்போ நான் 9க்கு அப்புறம் பார்க்க போகிறேன். ஓகேவா? 9க்கு ஆ. அப்புறம்னா எல்லா நம்பரும் 9 10 11 எல்லாமே 9க்கு அப்புறம் தான் வரும், கரெக்டாக? ஆனால் ஒரு லிமிட் இருக்குது. எது வரைக்கும்னா இங்கே அடுத்து என்ன நம்பர் இருக்கோ அதை போடக்கூடாது. அதாவது இங்கே 11 இருக்குன்னா இங்கே 9 10ஓடய முடிச்சுக்கணும். அதனால தான் இங்கே மேலே ப்ரோ ஒரே 11 இருக்கு. நிமிஷம், ஒரே நிமிஷம் ப்ரோ, ஒரே நிமிஷம். ஒரு ஃபோன், ஒரே நிமிஷம். 11 வந்து மட்டும் ஒன்றுமே தெரியல ப்ரோ. இங்கே ஒன்றுமே இல்லை. இங்கே பாரு, அதாவது இதில் வந்து 9க்கு அப்புறம் உள்ள நம்பர்ஸ் வரணும், கரெக்டாக? 9க்கு நான் அப்புறம் போடும்போது நான் ஃபர்ஸ்ட் இந்த ஆரோ போட்டுறேன். ஆரோ போடணும், புரியுதா பாரு? 5 இது வந்து 5க்கு முன்னாடி, கரெக்டாக? இது வந்து 5க்கு அப்புறம், கரெக்டாக? இது வந்து 9க்கு ஆ. அப்புறம், இது வந்து 11க்கு அப்புறம். எப்பவுமே எந்த 11க்கு அப்புறம்னு சொல்லும் போது அதில் தான் 11 வரணுமே தவிர இதில் 11 வரக்கூடாது. 9க்கு அப்புறம்னு சொல்கிறேன்னா அதில் தான் 9 வரணும். 5க்கு அப்புறம்னு சொல்கிறேன்னா அதில் தான் 5 வரணும், கரெக்டாக? அப்போ இங்க வந்து 11க்கு முன்னாடினா இது வந்து இந்த இந்த நடுவுல இருக்குல்ல, இந்த ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, ம், இந்த பாயிண்டரை நீ என்னன்னு ம். சொல்லுவ? ஒன்று 9க்கு அப்புறம் சொல்லலாம், கரெக்டா? ஓகே. இல்லாட்டி இன்னொன்று என்ன சொல்லலாம்? 11க்கு முன்னாடி 11க்கு முன்னாடி. 11க்கு முன்னாடினா 11 போடலாமா போடக்கூடாதா? போடக்கூடாது. அவ்வளோதான் கான்செப்ட். 9னா 9க்கு அப்புறம் 9ம் 10ம் மட்டும். 11க்கு அப்புறம் 11 17 அவ்வளோதான். ஓகேவா? ஓகே. இங்கே 19க்கு அப்புறம், 19க்கு அப்புறம் யாரெல்லாம் இருக்கா? 19க்கு அப்புறம் 19 23, கரெக்டா? ஆ. 19 19 23. அடுத்து 29க்கு அப்புறம், 29க்கு அப்புறம் யாரெல்லாம் பார்த்தா 29 31, 29ம் 31, 29ம் 31. ஓகேவா? இது வரைக்கும் டன்னா. இது வந்து இங்கே வந்துடும், இது வந்து இங்கே வந்துடும். ஓகேவா? ஓகே. இப்போ அதான் இது முடிஞ்சிச்சு. இப்போ இன்னும் வேற நம்பர் இன்சர்ட். இது ஒரு நிமிஷம். இது வந்து 19க்கு முன்னாடி, இது வந்து 19க்கு அப்புறம். ம். okay. சரி, இது வந்து இன்செர்ட் 10 முடிஞ்சா அடுத்தது இன்செர்ட் 8 வருது. இன்செர்ட் 8ன்னு வருது. 8க்கு இடம் இருக்கா? இருக்கு இருக்கு. எங்க இருக்கு? இல்ல இல்ல இ- இல்ல ஆ இல்ல. இங்க பாரு, இது அது இல்லை டயக்ராம், இதான் டயக்ராம். 8க்கு ப்ரோ இடம் நான் இருக்கா? இதுக்கு ஸ்டார்டிங் இதான் சொன்னா, மேல மேல இருந்துச்சு ப்ரோ. அது வேற, அது பழைய டயக்ராம். இதான் இப்போ புது டயக்ராம். இருக்கு இருக்கு. 8க்கு ஓகே. அப்போ என்ன பண்ணிடலாம், 8 டேரெக்டாக இங்கே போட்டுடலாம், கரெக்டாக? 5 7 8 இங்கே போட்டுடலாம். அடுத்த என்ன பண்ணுவோம், டெலிட் அடுத்தது 23, டெலிட் 23. ஓகேவா? டெலிட் 23 வரும்போது நான் சொல்கிறேன். 23 23 எங்கே மட்டும் இருக்குன்னு எடுத்துக்கலாம். பார்த்துக்கோ. 23 வந்து மெயினாக இங்கே இருக்குது. ஓகே, இதான் 23 இங்கே இருக்குது. இதுதான் நம்ம டெலிட் பண்ண போகிறோம். டெலிட் பண்ணால் என்ன ஆகுன்னு பார்ப்போம். ஓகேவா? 1923. ப்ரோ பாத்துட்டு இருக்கேன், நான் விஷயம் பண்ண போயிட்டு தரேன். என்ன ஓகே பாத்துட்டியா? ஓகே ஓகே ஓகே, பாரு பாரு, நீ போயிட்டோ போயிட்டோ. ஓகே ஓகே. ம். ஸ்க்ரீன் தெரியுது இல்லை? புரியல. ஸ்க்ரீன் தெரியுது இல்லை? தெரியுது. ஓகே. ஆ. ஏதோ சவுண்ட் வருது, சவுண்ட் வருது. ஒரே நிமிஷம் ப்ரோ, ஒரே நிமிஷம். ம். ஓகே ப்ரோ. ம். இப்போ இப்போ வராது. ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறோம், என்ன இருக்குன்னா நமக்கு டெலீட் 23 இருக்கு. ஓகே, டெலீட் 23 இருக்கு. ஓகேவா? 23 டெலீட் பண்ணணும். ஓகேவா? இந்த நம்பரை அப்படியே டெலீட் பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த நம்பரை டெலீட் பண்ணோம்னா நல்லா ப்ரோ பார்த்துக்கோ. ப்ரோ ஒரே நிமிஷம், ஒரே ம். நிமிஷம். தம்பி வேற வந்துட்டு இருக்கான் உள்ள ஓகே திருப்பி. ஒரு ஓகே நிமிஷம் ஓகே. இருக்கு ம். bro. ஏய். சொல்லு ப்ரோ. ம். இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த 23ங்கிறத டெலிட் பண்ண போறோம், கரெக்டாக? இந்த 23யை டெலிட் பண்ண போறோம். இன்கேஸ் இந்த 23 இங்கே இல்லைன்னா இங்கேயே ஆல்ரெடி 2 ஸ்பேஸ் இருக்கு, கரெக்டா? இங்கேயே ஆல்ரெடி ஆமா. 2 ஸ்பேஸ் இருக்கு. அப்போ இந்த 29 31 எக்ஸ்ட்ராவா போடணுமா? தேவையில்ல. தேவையில்ல. அப்போ என்ன பண்ணிடலாம்னா இந்த 29 31 கொண்டு இருந்து இங்கேயே எழுதிடலாம். ஓகேவா? இந்த 29 இங்கேயே உள்ளே வந்துருச்சுன்னா இந்த மேலே உள்ள 29 தேவையா? தேவையில்ல. அப்போ என்ன பண்ணிடலாம், அதையும் அழிச்சிடலாம். ஓகேவா? அடிச்சிருமா? அப்போ இந்த என்ன வரும், இந்த பாக்ஸே தேவையில்லாம் போயிடும், ஒரு பாக்ஸே தேவையில்லாம் போயிடும். ஓகேவா? அப்போ 19க்கு அப்புறம்னு சொல்லி ஒரே ஒரு பாக்ஸ் வந்து. ஆ 29 மேல இருக்கிறதுனால நம்ம 29 31 போடுறோம். ஆமாம். அது இல்லாம எப்படி நம்ம 29 31 போட முடியும்? 19க்கு அப்புறம் அது ஏன் வந்துச்சுன்னா, நல்லா பாரு, அது வந்து ஏன் வந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா நம்பர் இருக்கிறதுனால தான் அந்த இது வந்துச்சு தவிர இப்போ எனக்கு தான் அந்த நம்பரே இல்லையே. இங்கே ஸ்பேஸ் கரெக்டாக இருந்துச்சு. அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் வந்தால் தான். இப்போ இந்த நடுவில் 19 23 29
31 இப்படின்னு இருந்துச்சு கரெக்டா, இப்படி இருந்துச்சு ஆக்சுவலி 23 இருந்துச்சு. இதில் நம்ம மிடில் நம்பரை 29 பார்த்து மேலே தூக்கணும். ஏன் தூக்கணும், இங்கேனா 4 நம்பர் இருந்துச்சு கரெக்டா. இதே இது இன்கேஸ் இங்கே வந்து 19, 29, 31 மட்டும் தான் இருக்கு, 3 நம்பர் தான் மட்டும் தான் இருக்குன்னா நம்ம இதில் ஏதாவது மேலே தூக்கணும்னு அவசியம் இருக்கா? இல்ல. இல்லை, நம்ம டேரெக்டாக அப்படியே போட்டுடலாம் கரெக்டா. அப்படியே போட்டுட்டோம். அதனால தான் என்ன பண்ணியிருக்கோம், அப்படியே போட்டோம். இப்போ நல்லா பாரு, இப்போ வந்து மேலே 19 வந்துருச்சு கரெக்டா. இப்போ மேலே 19 மட்டும்தான் இருக்கு. இப்போ இந்த 19 இங்கே ஒரே ஒரு 19 தான் இருக்கு. அப்புறம் எதுக்கு இங்கே இத்தனை பாக்ஸ் போட்டு வச்சிருக்கோம்னா, இப்போ என்ன ஆகும், இந்த நடுவில் உள்ள நல்லா நல்லா நோட் பண்ணிக்கோ, இந்த ஒரே சேஞ்ச் தான். இப்போ இந்த இதை மட்டும் நோட் பண்ணி, இங்கே என்ன இருக்கு, 5, 9, 11, 19 இருக்கு கரெக்டா. எத்தனை நம்பர் இருக்கு, 4 நம்பர் இருக்கு கரெக்டா. இந்த 4 நம்பரை நம்ம சீக்வன்ஸில் போட்டு பார்த்தோம்னா 5, 9, 11, 19 இதில் போட்டோம்னா மிடில் மேக்ஸிமம் யார் வருவா, 11. 11 தான் மிடில் வருவான். ஆனால் நான் மிடில் யாருன்னு சொல்லி போட்டு வச்சிருக்கேன், மேலே 19. 19 போட்டு வச்சிருக்கேன். அப்போ என்ன பண்ணணும்னா அப்படியே ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி இங்கே 19க்கு பதிலாக அங்கே மேலே 11 போட்டுடணும். ஓகேவா, மேலே 11 போட்டுட்டு இப்போ நல்லா நோட் பண்ணிக்கோ, மேலே வந்து 11 வந்துருமா. இங்கே 11 வந்துச்சுன்னா இந்த 11 வந்து காணாமல் போயிருமா. 11க்கு முன்னாடி 11 வராது கரெக்டா, இந்த 11 காணாமல் ஆமா. போயிடும். அப்போ என்ன ஆயிரும், அந்த 11ம் 19ம் எங்கே வந்துடும்னா 11, 19 இங்கே வந்துடும். ஓகேவா. அப்போ இந்த ஒரே ஒரு ஆரோ மட்டும் மாறும், இந்த ஆரோ மட்டும் மாறும். அதாவது இங்கே வந்து இங்கே இதோட முடிஞ்சுச்சு, 9க்கு அப்புறம் இது முடிஞ்சுச்சு. 11க்கு அப்புறம்னு இந்த நம்பர் வரும், 19க்கு அப்புறம்னு இந்த இது வரும். அவ்வளோதான், சிம்பிள் முடிஞ்சா. அதாவது கீழ இருந்து ஒன்னொன்னா மாத்திக்கிட்டே போகணும், கீழ இருந்து ஒன்னொன்னா மாத்திக்கிட்டே போயிட்டு கடைசி மேல உள்ள நோடு வரைக்கும் மாத்திரணும். அதான் டெலிட். ஓகேவா. இப்போ அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து வந்து டெலிட் 19 இருக்கு, 19 டெலிட் பண்ண சொல்லியிருக்கான். ஓகேவா, இதை நம்மளே பண்ணி பார்க்கலாமா. இப்போ என்ன பண்ணணும், இந்த 19ங்கிறத டெலிட் பண்ணணும் கரெக்டா. இந்த 19